வணக்கம் மக்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் குரோ வித் குணா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். லைக் எஃப்டி, ஆர்டி அண்ட் என்பிஎஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் சில போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற டீட்டெயில்ஸுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் டு யுவர் ஓன் அனாலிசிஸ் ஆர் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபியூ பாப்புலரான ஸ்கீம்ஸை பற்றி பார்க்கலாம். லைக் பிபிஎஃப், நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், சுகன்யா சம்ருதி யோஜனா அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி ஸ்கீம்ஸ். ஸோ இதெல்லாம் பற்றி விரிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிபிஎஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ஸ்கீம். ஸோ இது வந்து மெயினாக வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் அரௌண்ட் 7.1% வந்து நம்ம இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாக்இன் பீரியட் பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். உங்களுக்கு இன்கேஸ் வந்து இடையில அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா பார்ஷியல் வித்ட்ரால் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்ஷியலாக வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 more 5 இயர்ஸ் கூட நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷன் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் குட் பொட்டன்ஷியல் கம்பேர்ட் டு எஃப்டி. எதனாலனா இதுலேருந்து வர அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டேக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட்டு. ஸோ இந்த ஸ்கீமில் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து டபுள் ஆக. ஸோ டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ரிபிள் ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் வந்து இன்ஃப்ளேஷனோட கம்பேர் பண்ணும்போது கம்பேர்ட் டு எஃப்டி இட் ஹேஸ் ஹை பொட்டன்ஷியல் டு பீட் த இன்ஃப்ளேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ இது ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரி பார்க்கலாம். ஸோ இது ஒரு மிட் டேர்ம் க்ரோத் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் நம்ம அரௌண்ட் 7.7% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமோட லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ். பட் இதில் வந்து ப்ரீ மெச்சூர் வித்ட்ரால் வந்து அலௌட் கிடையாது. இன் கேஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கேசஸ் லைக் இன் கேஸ் வந்து ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்கன்னா ஸோ அந்த டைமில் மட்டும்தான் ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் வந்து அலௌடு. இல்லைனா வந்து நீங்கள் 5 இயர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து லாக்இன்ல இருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது எஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் கேஸ் தான். ஸோ வென் கம்பேர் டு இன்ஃப்ளேஷன், ஏன்னா வந்து நம்ம இதுலேருந்து வர மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் அமௌண்ட். ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.3 இயர்ஸ் எடுத்துக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு. நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து 80Cல வந்து காட்டிக்க முடியும். பட் இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள் லைக் 60+ இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இருக்கிற சேஃபஸ்ட் ஸ்கீம்ஸில் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற ஸ்கீம்ஸில் இது ஒன் ஆஃப் த ஸ்கீம். இதில் வந்து அரௌண்ட் 8.2% வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம். ஸோ இதை வந்து நமக்கு வந்து குவார்ட்டர்லி வந்து பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் வந்து லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். நம்ம வந்து 1 more 3 இயர்ஸ் கூட வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஃப்ளேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஹை பொட்டன்ஷியல் டு பீட் த இன்ஃப்ளேஷன் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டேக் 8.8 இயர்ஸ் டு டபுள் அவர் மணி. லைக் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இட் டுக் 8.8 இயர்ஸ் டு டபுள். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நமக்கு வர இன்ட்ரெஸ்ட் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்ம வந்து 80Cல காமிச்சிக்க முடியும். ஆல்சோ இதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து 50,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. இன்கேஸ் வந்து 15,000க்கு மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும். சுகன்யா சம்ருதி யோஜனா ஒன் ஆஃப் த பாப்புலர் ஸ்கீம் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் பேக்டு சேவிங் ஸ்கீம். ஸோ இது மெயினாக டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைல்டோட எஜுகேஷன் அண்ட் மேரேஜுக்கு வந்து காப்பர்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண ஸ்கீம் இது. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கேர்ள் சைல்டு வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கும்போது வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேம் ஆஸ் சீனியர் சிட்டிசன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் வந்து பே பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேயிங் ஸ்கீம், இன்ட்ரெஸ்ட் பேயிங் ஸ்கீம். அண்ட் இதில் வந்து லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21 இயர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15 இயர்ஸ் வந்து பே பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட்டு 6 இயர்ஸ் வந்து அப்படியே பே பண்ண தேவையில்ல. ஸோ அது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் 21 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து 18 இயர்ஸ், அதாவது கேர்ள் சைல்டுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆகும்போது எஜுகேஷன் தேவைப்படும் போது இதில் வந்து பார்ஷியல் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஹை பொட்டன்ஷியல்
பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.2 இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுறாங்க. ஆல்சோ வந்து இதுலேருந்து வர அமௌண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.8 இயர்ஸ் வந்து எடுத்துக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து டபுள் ஆக. ஸோ டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டேட்டஸ், அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அண்ட் அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு அண்ட் டோட்டல் மெச்சூரிட்டிக்கு வந்து எதுக்குமே வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து 100% வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அதனால தான் வந்து இட் ஹேஸ் ஹை பொட்டன்ஷியல் டு பீட் தி இன்ஃப்ளேஷன் ஆஸ் வெல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் இருக்குது அண்ட் அதுலேருந்து நமக்கு வந்து மந்த்லி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து அரௌண்ட் 7.4% வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். இதில் ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஃப்டர் 1 இயர். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 to 3 இயர்ஸில் வந்து வித்ட்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2% வந்து பெனால்ட்டி போடுவாங்க. அண்ட் 1% வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் 3 to 5 இயர்ஸில் வந்து வித்ட்ரா பண்ணிங்கன்னா 1% வந்து பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா இது மாடரேட் டு லோ தான். பிகாஸ் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி பே பண்ணுறனால வந்து இதில் வந்து இப்போ காம்பவுண்டிங் பவர் கிடையாது. ஸோ இட் ஹேஸ் மாடரேட் டு லோ டு பீட் தி இன்ஃப்ளேஷன். இதில் வந்து இயர்ஸ் டு டபுள் அப்ளிகபிள் கிடையாது. பிகாஸ் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி பே பண்ணிடுறாங்க. இதில் டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏடிசி பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஆல்சோ நமக்கு பே பண்ணுற மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அதாவது நம்ம என்ன இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்குமோ அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து டேக்ஸ் வந்து இதில் வந்து எடுத்துப்பாங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்சோ இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி மக்களே.